ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கொட்டும் மழையிலும் தொடர் போராட்டம். பாடல் மூலம் கோரிக்கைகளை வலியுறுத்திய ஒப்பந்த ஆசிரியர்கள். புதுச்சேரி தினத்தந்தி மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் ஆரோக்கிய உணவு சமையல் போட்டி. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுச்சேரியில் உடனடியாக சட்டசபையை கூட்டி பல்வேறு துறைகளின் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரி கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா இறுதி ஒத்திகை. சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பாடல் மூலம் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறது. புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையில் 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வந்த நிலையில் இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதை வலியுறுத்தி 21ஆம் தேதி புதன்கிழமை முதல் காத்திருப்பு போராட்டத்தை கல்வித்துறை வளாகத்தில் தொடங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக 4வது நாளாக 24ஆம் தேதி சனிக்கிழமை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்பந்த ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு உடை அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாடல் மூலம் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வருகின்றனர். தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஒப்பந்த ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, பணியானை கிடைத்திட உன்னை வேண்டினோம். சிந்தை நீயே செயலும் நீயே, பணியானை தருவாய் நீயே. சிந்தை நீயே செயலும் நீயே, பணியானை தருவாய் நீயே. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. புதுச்சேரி தினத்தந்தி மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் இணைந்து நடத்திய ஆரோக்கிய உணவு சமையல் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஆரோக்கியமான உணவுகளை ஊக்குவிக்கும் வகையில் தினத்தந்தி மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆகியவை இணைந்து புதுச்சேரியில் இல்லத்தரசிகளுக்கான ஆரோக்கிய உணவு சமையல் போட்டியை நடத்தியது. வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சமையல் போட்டியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஆரோக்கிய உணவுகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். இதை நடுவர்கள் சுவைத்து பார்த்து முதல் 3 இடங்களை பிடித்தவர்களின் பெயர்களை மதிப்பின் அடிப்படையில் அறிவித்தனர். முதல் பரிசாக கிரைண்டர், 2வது பரிசாக கேஸ் அடுப்பு, 3ஆம் பரிசாக மிக்சி வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் தினத்தந்தி மேலாளர் வேல்முருகன் மற்றும் மாலை மலர் மேலாளர் செல்வமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதலமைச்சர் உடனடியாக சட்டசபையை கூட்ட வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், பால சேவிகாக்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள், தினக்கூலி ஊழியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளது
கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அரசால் அறிவிப்பு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவதாகவும், ஆனால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை என கூறுவது சட்டவிரோத செயலாகும் என்றும் அவர் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அரசு துறைகளில் 3 ஆண்டுகள் பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசு துறை உயரதிகாரிகள் முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்கள் உரிமைகளை கேட்டு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போராட்டக் களமாக மாறியுள்ளதாகவும், இதில் அரசு பாராமுகமாக இருக்கக்கூடாதென்றும் கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை அரசு அதிகாரிகள் கேட்பதில்லை என்றும், சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படும் எந்த அறிவிப்பையும் அதிகாரிகள் முறையாக செயல்படுத்துவதில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் தொடர்ந்து புறக்கணிக்கும் போக்கு நீடித்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை நம்பி வாக்களித்த சிறுபான்மை மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதுநாள் வரை வக்பு வாரியத்திற்கு தலைவர் நியமிக்கப்படவில்லை என்றும், உடனடியாக வக்பு வாரியத்திற்கு தலைவரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பேட்டியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக துணைச் செயலாளர் நாகமணி, செயலாளர் அன்பழகன், தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் பாப்புசாமி, இணைச் செயலாளர் சையத் அகமது மொய்தீன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இப்போ நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முன்னணியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கடந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து தேர்தலில் நிற்காம புறக்கணித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த தேர்தலில் போட்டியிடுவார்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அறிவிச்சுக்கிறாரு. இந்த அறிவிப்பை அதிமுக வரவேற்கிறோம். அவரு நாராயணசாமி தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது. ஏன்னா அவருடைய ஆட்சி காலம் என்பது மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி. அவரது ஆட்சி காலம் என்பது ஒரு இருண்ட ஆட்சி. இந்த இருண்ட ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மீண்டும் அவரை முன்னிறுத்தும் போது நாங்கள் அதை உண்மையிலே வரவேற்கிறோம். இது காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய தோல்விக்கு அச்சாரம் போட்டாச்சு. தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கூட்டணி வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு. அவர் வெகுஜன விரோதி. நான் அவரை மந்திரவாதியெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு வெகுஜன விரோதி. அவரை தேர்தலில் நிற்கும் போது எங்களுக்கு வெற்றி என்பது மக்கள் இப்பயே ஒரு மாதிரி வந்துட்டாங்க. ஐயோ மீண்டும் நாராயணசாமியா விடக்கூடாதா இந்த ஆட்சியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழா இறுதி ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள் பார்வையிட்ட நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நாடு முழுவதும் குடியரசு தின விழா ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெறவுள்ள விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளவுள்ளார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் மற்றும் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். விழாவில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்க உள்ளனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தனியார் உணவகங்கள் மற்றும் விடுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். புதிய நபர்களின் விவரங்களையும் காவல்துறை சேகரித்து வருகிறது. கடலோர காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சத்தியசுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்று இறுதி ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிட்டனர். மேலும் புதுச்சேரியில் குவிந்துள்ள வெளிநாட்டினர் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குடியரசு தின இறுதி ஒத்திகை நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கண்டுகளித்து புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர்.
புதுச்சேரியை டிஜிட்டல் மயமாக உருவாக்க உயர்மட்ட தொழில்துறை கலந்துரையாடல் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மற்றும் நாஸ்காம் அமைப்பு இணைந்து புதுச்சேரியை வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை மையமாக உருவாக்குதல் என்ற தலைப்பில் உயர்மட்ட தொழில்துறை கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் நாஸ்காம் தரப்பில் அதன் துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன், தென்னிந்திய இயக்குநர் பாஸ்கர் வர்மா ஆகியோர் பங்கேற்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை நிறுவனங்களுக்கு புதுச்சேரி ஒரு சிறந்த இடமாக திகழ்வதை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். மாணவர்களை தொழில்துறைக்கு தயார்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்த நாஸ்காம் மற்றும் தொழிலதிபர்களின் ஒத்துழைப்பை அரசு கேட்டுக் கொண்டது. கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம், தொழில்துறை, தொழிலாளர் நலன், போக்குவரத்து மற்றும் உயர்கல்வித் துறைகளின் செயலர்கள், ஆட்சியர், தகவல் தொழில்நுட்ப இயக்குநரத்தின் இயக்குநர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை உருவாக்க தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் குழந்தை தொழிலாளர்களை முழுமையாக தடுக்க 100 நாள் சிறப்பு பிரச்சாரம் நடத்தப்பட உள்ளது. இதன் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சிவராமன் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மாவட்ட குழந்தை மீட்புக் குழு உறுப்பினர்கள், அரசின் பல துறை அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், குழந்தை தொழிலாளர்களை தடுக்க தீவிர முயற்சி மற்றும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றார். மீட்கப்பட்ட குழந்தைகளின் நிலை, மறுவாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய குலோத்துங்கன், குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் காணப்படும் பகுதிகள், தொழிற்சாலைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்றார். புதுச்சேரியை குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக உருவாக்க தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர், 100 நாள் பிரச்சாரத்தில் திடீர் ஆய்வுகள், ஒருங்கிணைந்த மீட்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு, மறுவாழ்வு, பள்ளி சேர்க்கை, கல்வி தொடர்ச்சி, சட்ட நடவடிக்கை, விழிப்புணர்வு போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கூட்டத்தில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி எனது புதுச்சேரி சார்பில் பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளதாக மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி, தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி மை பாரத் மத்திய அரசு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தேசிய வாக்காளர் தின பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். முதன்முறை வாக்காளர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் வகையிலும், அவர்கள் வாக்காளர்களின் நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளவும், கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தேர்தலில் முழுமையாக பங்கேற்று தங்களின் ஈடுபாட்டை செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் முதன்முறை வாக்காளர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக பேரணி மற்றும் பாத யாத்திரை நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணியில் முதன்முறை வாக்காளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும், புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கவுள்ள சைக்கிள் பேரணியை புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். சந்திப்பின் போது மை பாரத் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பாத யாத்திரை ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம் சார், அரேஞ்ச் பண்ணியாச்சு. கம்பன் கலையரங்கத்துல நாளை ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஜவஹர் சார் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இனாகிரேட் பண்றாங்க இந்த சைக்கிள் ரேலியை கம்பன் கலையரங்கத்துல இருந்து. 11 மணி இருக்கும் சார், ஒரு 11 மணி வாக்கில் ஆல்ரெடி அந்த நிகழ்ச்சி 9:30 ஆரம்பிச்சு 10:30-11 மணி வரைக்கும் போகுது. 11 மணிக்கு மேல இந்த நிகழ்ச்சி, இந்த சைக்கிள் ரேலி அரேஞ்ச் பண்றோம் சார். புதுச்சேரியில் முதியோர் உதவித் தொகையை உயர்த்தி அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற நிர்வாகி அமுதன் வளர்மதி நேரில் சந்தித்து நன்றி கூறினார்.
கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் 2021 என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பேற்றவுடன் முதியோர் உதவித்தொகைக்கான முதல் கையெழுத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இட்டது முதியோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் தடைப்பட்டிருந்த முதியோர் உதவித்தொகையை உயர்த்தியும் அறிவித்தார். தற்போது 500 ரூபாய் முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் 80 வயது உள்ள முதியோர்களுக்கு 4000 ரூபாயாக முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளது ஆதரவற்ற முதியோர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு சார்பில் இலவச அரிசி மற்றும் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படுவது தங்களுக்கு மிக உதவியாக உள்ளதென முதியோர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகையை கூடுதலாக உயர்த்தி அறிவித்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற நிர்வாகி அமுதன் வளர்மதி நேரில் சந்தித்து நன்றி கூறினார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ஒய்ஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ஒய்ஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் 77வது குடியரசு தின விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குடியரசு தினத்தையொட்டி விழா முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. மழலையர் மாணவர்கள் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் இணைந்து உணவு திருவிழாவில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். 1 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இணைந்து கலை மற்றும் கைவினை விழாவில் கலந்து கொண்டனர். 6 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பள்ளி இயக்குநர் மதிவாளன் வரவேற்புரையாற்றினார். முதன்மை முதல்வர் கலைமாமணி சரோஜா பாபு தலைமை உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் கௌசல்யா பிரேம்ராஜ் மற்றும் சாய் சத்யா விளையாட்டு அகாடமியின் மேலாண் இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினர் கௌசல்யா பிரேம்ராஜ் தேசிய கொடியேற்றி தேசிய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்த பேச்சுரை, பாட்டு, நடனம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. விழாவை ஆசிரியை சோலைராணி அருணீஸ்வரி தொகுத்து வழங்கினார். இறுதியில் ஆசிரியை அருணீஸ்வரி நன்றி கூறினார். புதுச்சேரியில் பிப்ரவரி மாதம் கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய அரசு பொருட்காட்சி நடத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறுகையில், உலகில் பார்க்க வேண்டிய நகரங்களில் இந்தியாவில் 2ஆம் இடத்தை புதுச்சேரி பெற்றுள்ளது என்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிக அதிகமாக சுற்றுலா பயணிகள் நடந்து சென்று ரசிக்கும் பிரிவில் 5ஆம் இடத்தை புதுச்சேரி பெற்றுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் ஈடன் கடற்கரை, மெரினா கடற்கரை என 5 கடற்கரைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், சிறந்த நீலக்கொடி கடற்கரை அந்தஸ்தையும் புதுச்சேரி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பாரம்பரிய கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் எளிதாக சுற்றுலா தலங்களை பார்வையிட சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறிய அவர், 20 இடங்களுக்கு இந்த பேருந்துகள் செல்லும் என்றும் மணப்பட்டு பகுதியில் சினிமா படப்பிடிப்புகள் அதிகமாக நடைபெறுவதாகவும் கூறினார். அனைத்து தரப்பினரும் வந்து செல்லும் வகையில் மணப்பட்டில் சுற்றுலா தலம் அமைக்கப்பட உள்ளதாக கூறிய அவர், தனியார் பங்களிப்போடு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு துறைகள் அரங்குடன் கூடிய பொருட்காட்சி நடத்தப்பட உள்ளதாகவும் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை வரும் பிப்ரவரி மாதம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டால் அரசு வருமானம் 3 மடங்காக உயரும் என்று கூறிய அவர், பிரான்ஸ் நாட்டுடன் புதுச்சேரி அரசு சுற்றுலா மேம்பாடு தொடர்பாக ஒப்பந்தம் போட்டுள்ளதாகவும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தி உலக சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,540 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.